அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னையும் உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்தினதற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 12 ஆண்டுகள் முடிந்து 13ஆம் ஆண்டு தேவன் காண செய்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஊழியம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லா வேலையும் இந்த உலகத்தில் செஞ்சிடலாம். ஆனால் ஊழியம் மாத்திரம் அவமானம் வரும், நிந்தனை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். இதை மத்தியில் நம்ம ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. 12 ஆண்டுகள் தேவன் நடத்தினார். இந்த 13ஆம் ஆண்டு தேவன் தொடங்க செய்தார். இந்த இடத்துல அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்காதீங்க. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களை நம்பி வேறு ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்ல சொல்ல தான் எனக்கு உற்சாகம் வரும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இது வரைக்கும் அவர் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். என்னை அன்போடு அழைத்த அன்பு ஐயா சிவி அண்ணனுக்காய் நான் சோத்தரிக்கிறேன். அம்மாவுக்காய், அவருடைய குடும்பத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் தேவன் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் கண்களை மூடி சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் கர்த்தர் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தர் ஊழியத்தை கொடுத்ததற்காய் இந்த இடத்துல ஒரு ஜப கூடாரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த இடத்துல செய்ய போகிறார். அதற்காக எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 நன்றி தகப்பனே. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரபா ஷதரியாந்தரலரபோ திதினாந்தரகலரபரை கதுரியாந்தரலரபோ. ஆவியானவரே, 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 உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ரியாந்தரலரபோ. ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஓ ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரனல்ல, உங்க கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, உங்க கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே. நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. ஆவியானவரே, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தகப்பன் தன் தோளின் மீது சுமந்து கொண்டு வருவதைப் போல உங்கள் தேவனாகிய கர்த்தர்
நீங்க நடந்து வந்த எல்லா வழிகளிலும் ஒரு பிள்ளையை போல உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. இந்த ஊழியங்களையும் இந்த சபையும் உங்களையும் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை சுமந்து கொண்டு வந்ததற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. நம்ம கூட வந்தவங்க எத்தனையோ பேர் இந்த நாள்ல காணாம போயிருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க இல்லாம போயிட்டாங்க. எத்தனையோ பேர் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறாங்க. ஆனா இந்த நாளின் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் பலனை கிருபை நமக்கு கொடுத்ததற்காய் தேவாதி தேவனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி நன்றி செலுத்துவோமா? ஓ ரபாஷதரியா தரலரபோ. ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, என்னையும் இந்த இடத்துல நீர் நிறுத்தினதற்காய் நன்றி. அநேக சாட்சிகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆவியானவரே, நீங்க பேசுங்க, நீங்க நடத்துங்க டாடி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நானும் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து, அதாவது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு தொழில் இருக்கும். பிறந்த மனுஷனுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவங்களுக்கும் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸு வேலைக்கு போகிறவங்க, மனுஷனாக பிறந்துட்டார்னா ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக நம்ம செஞ்சாதான் பிழைக்க முடியும். எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது. அது என்ன தொழில்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விக்கிரக வேஷம் போட்டுக்கிட்டு, அதாவது பத்ரகாளி வேஷம், ராமர் வேஷம், அனுமார் வேஷம், இந்த மாதிரி இந்து கடவுளுடைய விக்கிரகங்களுடைய வேஷங்கள் போட்டுக்கிட்டு ஊர் ஊராக நாங்கள் கூடாரம் போட்டு சுற்றுறவங்க. அதாவது ஏசப்பாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்பா ஊழியக்காரரோ, பேக்ரவுண்டு வந்து ஊழியக்கார ஃபேமிலியோ கிடையாது. நாங்கள் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்களை என்ன செய்வாங்கன்னா, எங்கள் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் இந்த விக்கிரக வேஷங்கள் போட்டுக்கிட்டு ஊர் ஊராக போயிட்டு, இந்த டென்ட்டு கூடாரம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அந்த மாதிரி கூடாரங்களை போட்டுக்கிட்டு ஊர் ஊராக நாங்கள் என்ன செய்வோம்னா, தாத்தா அப்பாலாம் பிச்சை எடுப்பாங்க. இந்த மாதிரி கடை கடையாக போயிட்டு பிச்சை எடுத்தா இதுதான் எங்கள் தொழிலே. எங்களுக்கு ஆசி அந்தஸ்தோ படிப்போ பேர், அதாவது படிச்சிருக்கலாம், யாருமே படித்தது கிடையாது. அப்பா படிக்கலை, தாத்தா படிக்கலை, நான் படிக்கலை, எங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய சந்ததி வரைக்கும் கர்த்தரை அறியாததுக்கு முன்பதாக நாங்கள் யாரும் ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. எங்கள் சந்ததியே ஸ்கூல் பக்கம் போனது கிடையாது. இந்த மாதிரி ஊர் ஊராக சுற்றி இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது தான் எங்களுடைய தொழில். இதுதான் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு வாழ்க்கை கிடையாது. இதுதான் எங்களுடைய பாரம்பரியமான தொழில். இந்த மாதிரி நாங்கள் ஆந்திரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அங்கிருந்து ஒரு காலகட்டத்தில் ஆந்திரா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா, சென்னை பகுதிக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக மதுரை, திருச்சி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு, பண்ருட்டி, வில்லிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்தந்த ஊரில் 1 மாதம் 2 மாதம் இருந்து நாங்கள் பிச்சை எடுப்போம். ட்ரெயினில் பிச்சை எடுத்துருக்கிறோம், பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுப்போம், பஸ்ஸில் ஹோட்டல்கிட்ட, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் என்ன செய்வோம். இதுதான் எங்கள் தொழிலே. இந்த மாதிரி இருந்த எங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. சின்ன பசங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன்னா எனக்கு ஒரு கோர்வையாக போகுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்துக்கு இது ஏற்ற சாட்சியாக இருக்கும். இப்படிப்பட்டவர்களையும் தேவன் அறிந்திருக்கிறாரா, இப்படிப்பட்டவர்களையும் தேவன் தொட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். நீங்களும் மற்றவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு டெய்லி என்ன தான் சாப்பாடு போடுமா, இந்த விக்கிரகத்தினுடைய வேஷம் போட்டால் தான் சாப்பாடு போடும். நிறைய பேர் நீங்கள் இந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, சந்தோஷம். ஆனால் நாங்கள் இந்து கடவுளாகவே வாழ்கிறவங்க. அதாவது இந்து கடவுளுடைய வேஷம் போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாட்டு. சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு வெளியே போயிருங்க, மரத்தடியில் இல்லை ப்ரேயர் ஹாலில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேப்டன் அபிலா யாராவது எடுப்பாங்க.
அல்லேலூயா. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்து கடவுளுடைய வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் ஊராக இந்த மாதிரி நாங்கள் பிச்சை எடுத்துட்டு வாழ்கிறவங்க. ஏன்னா எங்களுக்கு ஏசப்பாவை நாங்கள் யாருன்னா ஏற்றுக்கிட்டோம்னா, இயேசுவை நாங்கள் அறிந்து கொண்டோம்னா எங்களுடைய சமுதாயத்தை விட்டு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா ஏசப்பா ஒரு தரப்பட்ட மக்களுக்கு தான் இவர் ஆண்டவர். எங்கள் ஊர் சைடுலாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா இவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தெய்வத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி புரளையை கலப்பிட்டாங்க. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இல்லை இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த இயேசு அவங்க தான் கும்பிடணும், அவங்க தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ளேயே சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த விக்கிரகத்தினுடைய வேஷங்கள் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்து பயங்கரமாக குடிக்கிறதுலையும் போதையிலையும் நாங்கள் அடிமையாக இருந்து இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாதவர்களாய் நாங்கள் இருந்தோம். அல்லேலூயா. இந்த மாதிரி இருந்த எங்களுக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அறிந்து கொள்ளதாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வியாசர்பாடியில் நாங்கள் சென்னை பகுதியில் இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்துலேயும் ஒரு சகோதரனுக்கு என்ன பலவீனம் ரொம்ப வந்துடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்க, எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் போனாங்க, சரி ஆகலை. நம்ம தான் எங்கள் அப்பா அம்மாவும் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் போயிட்டு வெள்ளிக்கிழமான ஓம் சக்திக்கு உபவாசம் இருப்பாங்க, சனிக்கிழமான பெருமாளுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள் என்ன செய்வாங்க, உபவாசம் இருந்து அவங்க இந்து தெய்வங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அப்போ எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரனுக்கு பலவீனம் வரும் பொழுது எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போகும் பொழுது சுகம் கிடைக்கல. கடைசியில் அந்த வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க வந்தாங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு வாட்டி சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் பிறந்ததே பாரம்பரியமே நாங்கள் இந்துக்கள் கடவுளுடைய வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் வாழ்கிறவங்க, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு பிளப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் எங்கள்கிட்ட வந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, இல்லை ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பாருங்கள், அதை காட்டிலும் மேலானது இயேசு செய்வார் அப்படின்னு சொன்னார். இல்லை என்ன மேலானது செஞ்சிட போகிறார், ஏன்னா இந்து கடவுளில் முக்கோடிகள் தேவர்கள் உண்டு, ஒரு தெய்வம் ரெண்டு தெய்வம் கிடையாது. தமிழ்நாட்டில் சில தெய்வத்தை கும்பிடுவாங்க, வட இந்தியாவில் சில தெய்வத்தை கும்பிடுவாங்க, கர்நாடகாவில் சில தெய்வத்தை கும்பிடுவாங்க, ஆந்திராவில் கும்பிடுற தெய்வத்தை தமிழ்நாட்டில் கும்பிட மாட்டாங்க, தமிழ்நாட்டில் கும்பிடுற தெய்வத்தை கர்நாடகாவில் கும்பிட மாட்டாங்க. அங்கெல்லாம் பல்லாரி அம்மன், கனக துர்கம்மா, இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கோடிகள் தேவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் செய்யாத அற்புதத்தைய இயேசு செஞ்சிட போகிறார், இவர்கள் செய்யாத ஒரு காரியத்தைய அவர் செஞ்சிட போகிறார். நீங்கள் வேணால் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நாங்கள் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம். இல்லை ஒரு வாட்டி வந்து பாருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாம் கவனமாக கேளுங்க. வந்து பாருங்கள் ஒரு வாட்டின்னு சொல்லும் பொழுது சரி. எங்கள் அம்மா, அதாவது ஒரு குடும்பத்தில் முக்கியமாக கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதற்கு மெயினான காரணம் பெண்கள் தான். அல்லேலூயா. எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, உடனே எங்கள் அப்பா கிட்ட ஒரு வாட்டி வாங்க போயிட்டு பார்க்கலாம், ஒரு வாட்டி நீங்கள் சபைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடனே எங்கள் அப்பாவையும் எங்கள் தம்பியையும் உடனே வெளிவாக்கத்தில் இருக்கிற ஒரு சபை போதகர்கிட்ட போயிட்டு அந்த சபையில் போயிட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, உங்கள் சமுதாயம் மாறும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, உங்கள் சமுதாயம் மாறும். நீங்கள் ஏன் மற்ற தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்க, மற்ற தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார்னா, நீங்கள் ஏன் மற்ற தெய்வத்தை வணங்குறீங்க, நீங்கள் ஏன் மற்ற இதுக்கு போகிறீங்க, எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டீங்க, எந்த தெய்வமே காப்பாற்றலை, ஒரு வாட்டி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் அப்பா அம்மாவும் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க அந்த பாஸ்டர்கிட்ட, ஐயா நாங்கள் எல்லா கடவுளுக்கிட்டேயும் போயிட்டோம், இந்த தெய்வம் மாத்திரம் காப்பாற்றிடுச்சுன்னா நாங்கள் குடும்பமாக நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், நாங்கள் குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு எங்கள் அப்பா அம்மா ஒப்பு கொடுத்த உடனே அந்த பாஸ்ட் என்ன செஞ்சார்னா எங்கள் சகோதரனை சபைக்கு கொண்டு போயிட்டு அந்த சபையிலே கீழே படுக்க வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அமாவாசை ஜபம், இரவு ஜபம், ஞாயிற்றுக்கிழமை சபை விசுவாசிங்களை எல்லாம் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ண 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 அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்தார். இவ்வளோ நேரம் அமைதியாக தான்டா நீ இருந்த, என்கிட்ட நான் பேசும்போது யாழ்டா வர, இவ்வளோ நேரம் அவங்க பேசலாங்க பாடலாங்க, அப்போல்லாம் வரலையடா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமைதியாக இருக்கணும். நிறையா சாட்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து வித்தியாசமான ஒரு சாட்சி, உண்மையுள்ள சாட்சி. கிட்டத்தட்ட இந்த சாட்சி மட்டுமே 4 லட்சம் பேர் கேட்டிருக்கிறாங்க. அநேகர் கமெண்டில் அதாவது சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. யூடியூப்பில் போட்ட பிறகு நிறையா பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. நிறையா பேர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வித்தியாசமாக இருக்குது, அதாவது நிறையா பேர் நிறையா விதத்தில் மாறுவாங்க, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து வந்து கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு அதாவது யூடியூப்பில் போட்டு 4 லட்சம் பேர் பார்த்தப்போ நிறையா கமெண்ட் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. அப்போ சபைக்கு கொண்டு போயிட்டு எங்கள் தம்பியை உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அதாவது எல்லா தெய்வமும் செய்யலை, எல்லா டாக்டர்களும் கைவிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஊசி கூட மருந்து கூட ஏறலை, நீங்கள் கொண்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியாக வந்த இடம் இயேசுவின் பாதத்தில். அவர் தான் அற்புதத்தை செஞ்சார். அல்லேலூயா. உடனே என்ன செஞ்சாங்க, எங்கள் அப்பா அம்மா அந்த வேஷம் போடுற விக்கிரக சாமான்லாம் இருக்கும், அந்த வேஷம் போடுறதுக்கான மேக்கப், அந்த அப்படியே வேஷம் போட்டோன்னா அந்த பத்திரகாளி மாதிரியே அந்த ரூபத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி வேஷம் போடுறதான எல்லாமே இருந்தது. அது எல்லாமே என்ன செஞ்சாங்க, உடனே எங்கள் ஜனங்க எங்கள் அப்பா அம்மா உடனே எல்லாவற்றையும் அதை எடுத்துட்டு அதை எல்லாமே வெளியே போட்டாங்க. வேணாம், இனிமேட்டு எந்த தெய்வத்தையும் நம்ம கும்பிடக்கூடாது, எந்த தெய்வத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோ காமிக்கலாம். அப்படி இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் ஊராக இந்த மாதிரி போகிறவங்க தான் இந்த எல்லாமே இந்த மேக்கப்பு போடுறது, இந்த சாமான் எல்லாமே வெளியே போட்டுட்டு இனிமேட்டு எந்த சாமியும் வேணாம், நம்மளுக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா உடனே சில நாட்களுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. எங்கள் சமுதாயத்திலேயே எங்கள் சந்ததியிலேயே முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னா எங்கள் அப்பா அம்மா தான். முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சும்மா இல்லாமல் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் ஜனங்களுக்கும் பலவீனம் வரும், பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு வாட்டி சபைக்கு வாங்க. அவங்க உடனே இந்த விக்கிரக தொழிலை விட்ட உடனே வேறு தொழில் என்னன்னு எங்கள் அப்பா யோசிச்சுன்னு இருந்தார். வேறு என்ன செய்யலாம், நம்ம எடுக்கிற விக்கிரக தொழில் பிச்சை எடுக்கிறது தான் நம்ம தொழில். அது என்ன தான் நாங்கள் பிளேட்பாரத்தில் தூங்குவோம், மழை வந்துச்சுன்னா கொசுக்கடியில் கடையில் தூங்குவோம். இந்த மாதிரி ஊராக சுற்றும் பொழுது எங்கள் பயங்கரமாக இருக்கும், நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்படுவோம். இந்த விக்கிரக தொழிலே போயிடுச்சு, சாப்பாட்டுக்கே இல்லாமல் போச்சு, வேறு என்ன செய்யலான்னு சொல்லும் பொழுது பொம்மை செய்ய ஆரம்பித்தார். பஞ்சில் செய்கிற பொம்மை, டிவி மேலே வைக்கிற ஃப்ளவர், இந்த மாதிரி பாரிஸ், சென்னையில் இருக்கிற பாரிஸில் போயிட்டு அதெல்லாம் வாங்கின்னு வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். அதாவது நாங்கள் பாரம்பரியமாக இருந்த ஒரு இந்து கடவுளுடைய வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ₹1 கூட வீட்டில் நிற்காது, குடிப்பாங்க, சினிமாவுக்கு போவாங்க, எல்லாமே இதுதான் எங்களுடைய லைஃபே. குடிப்பாங்க, சினிமாவுக்கு போவாங்க, வேஷம் போடுவாங்க, சம்பாதிப்பாங்க, குடிப்பாங்க, அந்த ஊரில் 20 நாள், அந்த ஊரில் 1 மாதம், இதுதான் வாழ்க்கை எங்களுக்கு. எந்த சொத்தோ எந்த இடமோ எதுவுமே கிடையாது, இதுதான் வாழ்க்கை. இறந்துட்டாங்கன்னா நாங்களே ஒரு 10 பேர் கூடி அதை தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, வியாபாரம் பண்ண ஆரம்பித்த பிறகு முதலாக ஷோலிங்கரில் ஒரு இடம் வாங்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் ஒரு இடம் வாங்கும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க.
இத்தனை பாரம்பரியமாக வருஷமாக முக்கோடி தேவர்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்? பலி செலுத்துவோம், வேஷத்தை போடுவோம், பயங்கரமான ஒரு வைராக்கியத்துக்குள்ளே இருந்தோம், குலதெய்வத்துக்குள்ளே இருந்தோம். வருஷம்னா கல் வச்சு நாங்கள் கும்பிடுவோம். குடிக்கிற கல் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் அதெல்லாம் படைய வச்சுட்டு அப்படியே ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணி கும்பிடுவோம். ஆனால் எப்போ எங்களுக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்தது. அப்போ ஒரு இடம் வாங்கினாங்க, ஷோலிங்கருக்கு போனாங்க, உடனே ஒரு வீடு கட்டினாங்க. எங்கள் ஜனங்களும் கிட்டத்தட்ட 24 குடும்பம் அங்கே வாழ்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா சும்மா இல்லாத போயிட்டு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. பலவீனம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது சபைக்கு வாங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், ஒரு வாட்டி சபைக்கு வந்து பாருங்க, கர்த்தர் செய்வாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்ல அவர்கள் மீது விழுந்த கடமை. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? நீங்கள் கொடுக்குற தசம பாகமோ, பொண்ணோ, வெள்ளியோ, ஆசி அந்தஸ்தோ, இல்லைன்னா பயங்கரமான ஒரு இந்த சபைக்காக நீங்கள் ஒரு காரு தரதோ, இல்லைன்னா 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தா கூட அது பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. ஊழியக்காரர் ஆசீர்வதித்து அதை ஜெபிச்சுட்டு வாங்கிட்டு அந்த ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் உடனே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கேற்ற பலன் உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்கறதுனால உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உலகத்திலே கிடச்சிரும். ஆனால் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்மா மனம் திரும்பி பரலோக ராஜ்யமா அது மிகுந்த சந்தோஷமாக இருக்குமா? அப்போ நீங்கள் மெயினாக செய்ய வேண்டிய காரியம் என்ன? மற்ற ஆத்மா கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னா உலக சந்தோஷம் கிடையாது, பரலோக ராஜ்யமே மிகுந்த சந்தோஷமாக இருக்குமா? நீங்க கொண்டு வருகிற பொண்ணோ, பொருளோ, வெள்ளியோ, ஆசி அந்தஸ்தோ பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. கெட்டு போய் இருக்கிற நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மா சபைக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த ஆத்மா மனம் திரும்பிச்சுன்னா பரலோக ராஜ்யமே மிகுந்த சந்தோஷமா இருக்குமா? அப்ப ரட்சிக்கப்பட்டவன் நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாறணும். அப்படிதான் எங்க அப்பா அம்மா சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சும்மா இல்லை, நாம ரட்சிக்கப்பட்டோம், நாம நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, நம்ம குழந்தை இல்லாத பக்கம் தேவன் குழந்தை கொடுத்தாரு, குழந்தை மரிக்க போகும்போது தேவன் குழந்தையை காப்பாத்திட்டாரு, வீடு வாசல் இல்லாதப்ப தேவன் வீடு வாசலை கொடுத்துட்டாரு, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா போதும், என் பசங்க நல்லா இருந்தா மாத்திரம் போதும் நினைக்க கூடாது. அழிந்து போகிற ஆத்துமா கிட்ட போயிட்டு ஏசப்பா உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை கர்த்தர் தருவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப சும்மா இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க? எங்க அப்பா அம்மா சுவிசேஷத்தை சொல்ல 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 எல்லாருமே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 60 பேர் சபைக்கு போறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எப்படி இருந்தவங்க? வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, விக்கிரகத்துக்கு அடிமையாக இருந்தவங்க, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்களாக இருந்தாங்க. எங்கள் சமுதாயத்தில், எங்கள் சொந்த பந்தத்தில் பெண்களே குடிப்பாங்க. 30 வயசு 35 வயசு இருக்கிற பெண்களே என்ன செய்வாங்க? சாராயத்தை குடிப்பாங்க, கணவன்மார்களே வாங்கின்னு வருவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி டெலிவரி ஆகிடுச்சுன்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்து கொண்டு வருவாங்க. அதாவது ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு கணவன் மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வாங்கின்னு வரதை பார்த்துருக்கிறேன், எங்கள் சொந்த பந்தத்துக்கு தன் கணவன்மார்களே வாங்கின்னு வரதை பார்த்துருக்கிறேன். அந்த என்ன செய்வாங்க? ஒயின் ஷாப்பில் போயிட்டு அந்த சாராயத்தை வாங்கின்னு வந்து அந்த வலியை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? குடிக்க வைப்பாங்க. அந்த வலி தெரியாதான், பெண்களே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்க போக 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 அதுக்கு அடிமை ஆகிடுவாங்க. பாக்கு போடுறவங்க இருக்கிறாங்க, அதாவது பயங்கரமான போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல அவங்க மனம் திரும்பி இன்னைக்கு சபைக்கு போக தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. 2008 ரட்சிக்கப்பட்டாங்க. 2018 வரைக்கும் எப்படி இருந்தது? குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக தான் இருந்தது. எங்கள் அப்பா அம்மா சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்சம் கூட இயேசுவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. 3 பேர் நாங்கள் ஆம்பளை பசங்க, 2 பெண் பிள்ளைகள், மற்ற 5 பேர் எங்கள் குடும்பத்தில். எல்லாருமே எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்பாங்க, நான் மட்டும் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த இயேசுவை கண்டாலே பிடிக்காது. அநேக வாட்டி இந்த பைபிளை நான் கீழே போட்டு இருக்கிறேன், அம்மாவை எட்டி உதச்சிருக்கிறேன். அநேக தடவை இந்த இயேசப்பா கும்பிடுறவங்கள பார்த்தாவே பிடிக்காது. ஏன்னா மற்ற சாமிகளை இவங்க கல்லுன்னு சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, இவங்க சாமி மட்டும்தான் உண்மைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷம் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறேன். சபரிமலைக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 12 வருஷம். ஊரில் இருக்கிற சண்டெல்லாம் நான் தூக்கின்னு வந்து எங்கே போட்டுருவேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட போட்டுருவேன். அவங்க வருவாங்க, உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த பையன் கூட போயிட்டு கேஸ் வாங்கிட்டான், இந்த பையன் கூட போயிட்டு ஒரு நாள் அருவாள் எடுத்துகிட்டு, பெரிய அருவாள் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்தில் வர்றாங்க எங்கள் அப்பா கிட்ட, உங்கள் பையன் எங்கே வெட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு. நான் ஓடி போயிட்டேன். என்னை என்ன செஞ்சுட்டாங்க, பதுக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனத்தில் இருந்து என்ன ரொம்ப, அதாவது எங்கள் சமுதாயத்திலேயே எங்கள் ஜாதி ஜனத்திலேயே பொறுக்கின்னு பேர் எடுத்தவன் யாருன்னா நான் தான். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான இருந்தேன் நான். கடைசியில் எனக்கு யாருமே பொண்ணு தரல. இப்படியே தான் வாழ்க்கை போயிடுச்சு. அண்ணனுக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு கீவில் நிற்கிறாங்க. அதாவது எங்கள் இதில் வந்து பெண்களுக்கு வரதட்சணை ஆம்பளைங்க தான் போட்டு கல்யாணம் பண்ணணும். எப்படி பெண்களுக்கு வரதட்சணை ஆம்பளைங்க தான் போட்டு கல்யாணம் பண்ணணும். வித்தியாசமாக இருக்குது எங்கள் வாழ்க்கைலாம், சாட்சிலாம். எப்படின்னா 3 வருஷம், அதாவது நிச்சயதார்த்தம் பண்ண உடனே பொண்ணு தர மாட்டாங்க. ஒரு 3 வருஷம் பார்ப்பாங்க பையனுடைய புத்தி எப்படி இருக்குது, பையன் மாமனாருக்கு வேலை செய்கிறானா, குடிக்கிறானா, சண்டை போடுறானா, இப்படிலாம் பார்த்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும். அதாவது யாக்கோப்பு வந்து கட்டிக்கிறதுக்காக 7 வருஷம் மாமனார் இடத்துல போய் இருந்தால, அப்படி என்ன செஞ்சாங்க, 3 வருஷம் கிட்டத்தட்ட உடனே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த பையனுடைய குணாதிசயங்களை பார்த்துட்டு புத்தியை பார்த்துட்டு பிறகுதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் செலவாகுதுன்னா 50,000 ரூபாய் பெண் வீட்டாரும் 1.5 லட்ச ரூபாய் யார் மாப்பிள்ளை வீட்டாரும் போட்டு செலவு பண்ணுவாங்க. இந்த 2 லட்ச ரூபாய் என்ன பண்ணுவாங்க, 3 நாளைக்கு கல்யாணம் நல்லா குடிச்சு 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 தீர்த்துருவாங்க. அல்லேலூயா. இந்த 3 நாள் கல்யாணம் பண்ணுவாங்க. 3 நாள் 5 நாள் கல்யாணம் பண்ணுறதா எங்களுடைய சம்பிரதாயம். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளோ கல்யாணத்துக்கு செலவாகுதோ கால்வாசி பெண் வீட்டாரும் முக்கால்வாசி மாப்பிள்ளை வீட்டாரும் போட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி 10 பெண் பிள்ளைகள் இருந்தால் கூட எங்கெங்கிருந்தோ வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 2 ஆம்பளை பசங்க பெற்றுட்டா அவங்கள கட்டி கூடுறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் இருக்குது. இப்போயும் இருக்குது, அதெல்லாம் இப்போயும் இருக்குது, இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் நாங்கள் இருக்கிறவங்க. அதே போல் எங்கள் இது பொண்ணு வந்து வெளியே கட்டிக்கூடாது யாரையும், எங்கள் ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும். எங்கள் ஜாதி பொண்ணு வெளியே ஒரு வேளை யாரையாவது ஒரு பையனோ எங்கள் இதில் இருக்கிற பையனோ ஒரு பொண்ணோ வெளியே யாருன்னா கட்டிக்கிட்டாங்கன்னா உடனே பஞ்சாயத்து வைப்பாங்க. எல்லாரையும் பஞ்சாயத்து கூட்டி வச்சுட்டு 50,000 ரூபாய் அபராதம் வச்சுட்டு சத்து போயிட்டாங்கன்னா என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, இனி உன் பையன் கிடையாது உனக்கு, இனி உன் பொண்ணு கிடையாது உனக்கு, அவனை வெளியே ஒருத்தனை யாரோ கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு. அவ்வளோதான் அவனுடைய லைஃபு. இனி சாகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, குடும்பத்தையும் பார்க்கக்கூடாது, அப்பா அம்மாவையும் பார்க்கக்கூடாது, சொந்த பந்தத்தையும் பார்க்கக்கூடாது. யார் எப்படி இருக்கணும், அவனுடைய லைஃப் அவ்வளோதான். வெளியே இது பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிட்டான். இப்போயும் அது நடக்குது இங்கே இதில். அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருந்த நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஏசப்பானா பிடிக்காது, எல்லாருமே எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க, இவனா பொறுக்கி பையன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தேன், நம்ம யார் தான் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கோசமே மதம் மாறினவன் நான். அதாவது எனக்கு இயேசு அற்புதம் செஞ்சார், அதாவது இயேசு எனக்கு இப்போ அதுக்கு இதெல்லாம் இல்லை. விழிவாக்கத்துக்கு போனேன், என் மனைவி என்னை லவ் பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட ரட்சிக்கப்பட்டால் தான் பொண்ணு தரோன்னு சொல்லிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டால் தான் பொண்ணு தருவீங்களா, ரட்சிக்கப்பட மாட்டேன் இல்லை. அவங்க அப்பா சொன்னார், நீ ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, அப்போனா நாங்கள் பொண்ணு தருவோம், எங்கிது பொண்ணு தான், இல்லைன்னா நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கும் யாரும் பொண்ணு தர மாட்டுறாங்க, லவ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், திருமணத்திற்காகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அப்புறமா 2009 ரட்சிக்கப்பட்டேன். 2018 வரைக்கும் உலக வாழ்க்கை தான். சினிமாவுக்கு போவேன், கெட்ட பழக்கம்லாம் கிடையாது, குடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், பாக்கு போட மாட்டேன், அதிகமாக சினிமாவுக்கு போவேன், சண்டை போடுவேன் வீட்டில். ஒரு வாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது எங்கள் வயிற்றில் 8 உதச்சி பானை, அதாவது உப்பு நீருன்னு சொல்லுவாங்க, அது உடஞ்சி அந்த உப்பு நீர்லாம் வெளியே வந்துச்சு. பையன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கிறேன். அப்புறமா எக்மூர் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே யாரையாவது 2 பேரில் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல பாஸ்டர் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் எங்கள் மனைவிக்கு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். இது வரைக்கும் நான் இந்த சாட்சி எங்கேயுமே சொன்னது கிடையாது, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த இடத்துல நான் டக்குன்னு வந்துச்சு சொல்லிட்டேன். ஆண்டவர் உணர்த்துறாரா என்னான்னு தெரியல. இந்த விஷயம் எங்கள் மனைவிக்கும் எனக்கும் மாத்திரம்தான் தெரியும். நான் அடித்தது அந்த உப்பு நீர், நான் சனிக்கிழமை நைட்டு அடித்தேன், அது உடஞ்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு காலையில் சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாமே உப்பு நீர்லாம் வெளியே போகுது. பெரிய பையன் உள்ள எல்லாமே காஞ்சிடுச்சு வயிறு. உடனே நாங்கள் சொல்லும் பொழுது பாஸ்டர் எல்லாம் எங்களை திட்டிட்டு உடனே ஆட்டோ எடுத்துன்னு வந்தாங்க. ஐநாவரத்துக்கு போனால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பையனுக்கும்
ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்னாங்க. ஜெபம் பண்ண பிறகு 2 பேருமே நல்லா ஆண்டவருடைய கிருபையினால் சிசரிங் பண்ணாங்க. பெரிய பையனுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 2 பேருமே உயிரோடு இருந்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. பிறகு 2வது பையனும் நார்மலும், 3வது பொண்ணு. எப்படி நாங்கள், அதாவது நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் மனைவி தான் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க எனக்காக. நான் என்ன செஞ்சேன்னா 2009லேருந்து 2018 வரைக்கும் உலக வாழ்க்கை தான். இப்படி இருந்த என்ன 2018 ஒரு சினிமாக்குன்னு சொல்லிட்டு பைக்கில் போகும்பொழுது சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டு. காரு வருது, சந்தில் கட் பண்ணுறேன், கீழே விழுந்துட்டேன். இந்த இடத்துல லைட்டாக அடிப்பட்டது, ரத்தம் வந்துச்சு. உடனே என்ன அந்த காரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு, தலைக்கு எடுக்கிற எல்லா ஸ்கேனும் எடுத்தாங்க. ஒன்றும் கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றுமே இல்லை, லைட்டாக பிளட்டு லீக் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வச்சு அமுச்சிட்டாங்க. ஆனால் அந்த அடி போக 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 என்னை எங்கே போய் கொண்டு போயிடுச்சுன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் எனக்கு நினைவு கிடையாது. பசங்கன்னு தெரியும், மனைவின்னு தெரியும், ஆனால் உணர்ச்சி நிறைய பேர் நீங்கள் மனநிலையில் பாதிக்கப்பட்டவங்கள, பைத்தியக்காரங்களை நம்ம நிறைய பேர் ரோட்டு மேலே பார்த்துருப்போம். அவங்க ட்ரெஸ் இல்லாமலாம் சில நேரத்தில் போவாங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த உணர்ச்சியே தெரியாது, அவங்களுக்கு அப்படி இருக்கிறதே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்ச்சியே கிடையாது. நான் எப்போ அதை பார்த்தேன்னா 3 மாதம் வரைக்கும் இது என்னன்னே எனக்கு ஒரு நோய் இருக்கிறது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அப்பா அம்மா எல்லா சபைக்கும் கொண்டு போகிறாங்க, எல்லா டாக்டர்கிட்டையும் கொண்டு போகிறாங்க. நார்மலாக இருக்கிறார் பையன், எதுவுமே கிடையாது, நல்லா இருக்கிறாரு. எங்கள் அப்பா அம்மா நீ செஞ்ச பாவத்துக்கு தான் இதெல்லாம் தண்டனை, உனக்கு எவ்வளோ குடும்பப்படுத்திருப்ப, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கிறியா, அதனால தான் கர்த்தர் உனக்கு வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் சொந்தம் வந்தெல்லாம் உடனே பையன் மறிக்கிற மாதிரி உள்ளியாயிட்டோம், ரொம்ப சாப்பிட மாட்டேன், தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். யாருன்னா பார்த்தா கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், பயம். நைட்லானா தூங்க மாட்டேன். ஒரு நாளைக்கு தூங்குறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். கண்ணுலாம் உள்ளே போயிடுச்சு. எந்த டாக்டர்கிட்டையும் காப்பாற்ற முடியல. எந்த சபைக்கு போனாலும் பாஸ்டருங்க தலையில் கை வைக்கிறாங்க, சுகமாகலை. என்னதான் நான் பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரே ஒரு விஷயத்த சொல்லார், எல்லாத்தையும் பாவத்தையும் நீ அறிக்கிட்டு ஒப்புக்கொடு, நீ பண்ணு ஜெபம். மற்றவங்க ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்குன்னு சொல்லிட்டு உனக்கு அது சிலதுக்கு நடக்கும், ஆனால் உனக்கு ஆண்டவரே இது உண்டு பண்ணினார், அவர் தான் உனக்கு விடுதலை ஆக்கணும். எங்கள் சொந்த மந்தெல்லாம் உடனே கீழே எங்கே விழுந்தாரோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சுற்றி போடுங்க. உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, சுற்றி போடுங்க. நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் தான் பஞ்சாயத்து தலைவர். உடனே நீங்கள் கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாலும் இவன் சத்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் பின்மாற்றத்துக்கு நான் போக மாட்டேன், வந்தது தான் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா உண்மையான தெய்வம் இது. அப்போ வந்து எங்கள் அப்பா மோகன் சிலாசர் அங்கிளுக்கு லெட்டர் எழுதுவார், ஜீசஸ் காலுக்கு லெட்டர் எழுதுவார், ஆலன் பால் ஐயாவுக்கு லெட்டர் எழுதுவார். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கா என்ன செய்வார், என் பையனுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்குமே லெட்டர் எழுதி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இருக்கிற நிலைமையில தான் இருந்தேன். அப்போ தான் மொட்டை மாடியில் வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, நான் வெளியே போனேன்னா தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஒரு ரூமில், சின்ன ரூமில் நான் என்ன செஞ்சேன்னா என்ன நானே ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட. எல்லா பாவத்தையும் அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரே யாரையும் நீங்கள் உயர்த்துனீங்க. நிறையாவோட பேர் பாடலை கேட்பேன் நான், நிறைய ஊழியக்காரங்களுடைய பாடல், அண்ணன் ஜான் ஜபராஜ் அண்ணன் பாட்டு, அப்புறமா பென்ஸ் பாஸ்ட் சாட்சி, மோகன் சிலாசர் அவங்களுடைய மெசேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மெசேஜையும் பாட்டு கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு தாகம், என்ன ஒரு வாட்டி நீங்கள் உயிரோடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவும் வேணாம், எனக்கு ஆசை அந்தஸ்தோ பேரு புகழோ சம்பாதிக்கணும் எந்த ஆசையும் வேணாம், நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு இந்த ஜீவனை கொடுத்து பாருங்கள், இந்த இதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி வச்சுருங்க. அதாவது பைத்தியமாயிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த டிப்ரெஷனில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வேதனை யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளவு பயம், அவ்வளவு கெட்ட சிந்தனைகள், பாரம், எதோ யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இருட்டுக்குள்ளே நான் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட அப்போ ஒப்பு கொடுத்தேன். சின்ன ரூமில் தான், ஆண்டவரை என்ன நீங்கள் சுகப்படுத்துனீங்கன்னா அந்த மொட்டை மாடியிலே ஒரு சபை கட்டிட்டு யாருடைய பாட்டை நான் அதிகமாக கேட்பனோ அவரே வந்து டெடிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு 2018 பொருத்தனை பண்ணேன். யார் பாட்டு கேட்பேன், ஜான் ஜபராஜ் அண்ணனுடைய பாட்டு கேட்பேன் அதிகமாக. அவர் கையாலே வந்து இந்த சபையை ஓப்பன் பண்ணணும். 2018 நான் ஜெபம் பண்ணும்போது பைத்தியக்காரனாக இருந்தேன். நான் ஒரு பைத்தியம் மாதிரி எனக்கு தோணுச்சு, இதெல்லாம் ஒரு ஜெபமா, நான் என்ன ஜெபம் பண்ணுறேன், அவர் எப்படி வருவார், அவர் எந்த இடத்துல இருக்கிறாரு, நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நம்ம சமுதாயம் என்ன, நான் ஊழியத்தை செஞ்சால் ஆண்டவர் சுகமாக்குவார், ஊழியம் பண்ணோட ஓகே, ஆனால் அவர் வந்து ஓப்பன் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜெபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான், ஆனாலும் ஒரு வைராக்கியம், நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்தை வைராக்கியமாக செய்வேன் ஆண்டவர்னு சொல்லிட்டு நல்லா என்ன செஞ்சேன், அந்த இரவு நேரத்தில் ஊழியமாக தற்கொலையா
அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருத்தனை. ஒன்று நீங்கள் ஊழியத்துக்கு கூப்பிடுங்க, இல்லைன்னா நான் என் குடும்பம் மனைவி பிள்ளைகளை பார்த்தாவே நான் அப்படியே பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். எனக்கு என் குடும்பம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நான் ஏன் உயிரோடு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தினம் இந்த மரண வேதையில் இருக்கிறத காட்டிலும் நான் என்ன செய்யலாம், சத்துலான்னு சொல்லிட்டு 2 விஷயந்தான். ஒன்று தற்கொலை, ஒன்று ஊழியம். உங்கள் கையில் தான் இருக்குது ஆண்டவரே. அந்த நைட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஒன்று நீங்கள் ஊழியத்துக்கு கூப்பிடுங்கன்னு பண்ணிட்டு, அதாவது ஒரு 1.5 மாதமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். நாளைக்கு மறுநாள் என்ன செய்கிறாங்கன்னா, வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. என்ன உடனே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. இவன் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, நான் பைத்தியமையா ஆகணும் ஆண்டவரே, நான் ஊழியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், இது நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஆண்டவரே, இப்படி நான் தேத்திக்கிறேன். இல்லை, எல்லாருமே சொந்தம் நான் இப்படி நடந்து போனோம் எல்லாம் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் மனைவியும் எல்லா இடத்துலையும் நான் போயிட்டேன்னா ஒவ்வொரு இடத்துல குப்பை தொட்டி பக்கத்துலலாம் படுத்துக்குவேன். அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் ஊழியக்கார ஃபேமிலி. நான் கல்யாணம் பண்ணவங்க எங்கள் இது கிடையாது. அவங்க ஊழியம் பண்ணுற, அவங்க சித்தப்பாவும் பெரியப்பாவும் நல்ல ஊழியம் பண்ணுற ஃபேமிலி. அவங்க என்ன கட்டிங்கன்னு படாத பாடலாம் பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இணைத்தது சில காரியங்கள் தாமதித்தாலும் அது நிறைவேறுவதற்கு லேட் ஆகும் தவிர அது நடக்காமல் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன், தற்கொலையா ஊழியமான்னு சொல்லிட்டு. அந்த இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பெயர் வச்சு ஊழியத்துக்கு நீ வான்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு என் வீடு இங்கே இருக்கிற என் வீடு அநேக ஜனங்களுக்கு ஜப வீடாக எண்ணப்படும் சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து என் ஆண்டவர் ஊழியத்துக்காக கூப்பிடும் பொழுது மறுநாள் காலையில் எந்திரிச்சு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன். யாருமே நம்பலை, இவனுக்கு பைத்தியம் அதிகமாகிடுச்சு. இல்லைம்மா, எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்ட உடனே எனக்குள்ளே இருக்கிற பாரம் போயிடுச்சு, எனக்குள்ளே இருக்கிற பயம் போயிடுச்சு, எனக்குள்ளே இருக்கிற கெட்ட கெட்ட எண்ணங்கள் போயிடுச்சு. இல்லைம்மா, என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் தான் கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா இன்னும் இவனுக்கு பைத்தியம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்படியே இல்லைப்பா நான் ஊழியம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதே இடத்துல ஒரு ஜப வீடாக என்ன செஞ்சேன், அந்த ரூம்லேயே ஜபம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருமே என்னை ஃபஸ்ட்டு பைத்தியம்னு சொன்னாங்க. எல்லாருமே இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, படிக்க வராது இவனுக்கு. ஊழியக்காரங்க சிலர் சொன்னது படிக்க வராது இவனுக்கு, இவன் போயிட்டு ஊழியம் பண்ணுறேன், இன்னும் தகுதி இருக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நான் ஊழியத்தை ஆரம்பித்த சில மாதங்களுக்கு, அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கிற சில மாதங்களுக்கே எங்கள் அப்பா என்ன செஞ்சிட்டாரு, மறிச்சிட்டாரு. என்னுடைய வேதனை பார்த்து இவன் பைத்தியம் ஆகிட்டான், இவன் ரொம்ப பாரமாக ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, அதுவும் என்னால் தான் வருது. உடனே பார்த்தோன்னே வீட்டுக்குள்ளே போனவர் உடனே ஹார்ட் அட்டாக்கில் மறிச்சு ஒரு செகண்டில் மறிச்சிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. 1000 சொந்த மண்ணம் இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உலகத்தில் ஒரு தகப்பனார், கர்த்தர் கொடுத்த ஒரு தகப்பன் என்று, அதுவும் விசுவாசத்தில் ரட்சிக்கப்பட்டதில் முன்மாதிரி, எல்லாருக்குமே அவர் தான் முன்மாதிரியாக இருந்தார். முதல்ல ரட்சிக்கப்பட்டவர் எங்கள் அப்பா மாத்திரம்தான் எங்கள் சமுதாயத்திலே. அவர் இறந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பலனே இல்லாமல் முடிஞ்சிச்சின்னு நினச்சி எல்லாமே, இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவரே போயிட்டாரு, எனக்கு இன்றைக்கி ஆறுதல் சொல்ல தைரியப்படுத்த யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கண்ணீர் வரல, அப்படியே உக்காந்துட்டேன் நான். அப்போ எங்கள் அப்பாவை புதைக்கிறதுக்காக பெட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணணும் கிறிஸ்துவ முறைப்படி. ஆனால் எங்கள் சொந்த பந்தெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, பெட்டியில் வச்சு நீங்கள் அடக்கம் பண்ணக்கூடாது, எங்கள் சம்பிரதாயத்தின்படி உட்கார வச்சு தான் புதைக்கணும். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, சபைக்கு போங்க, ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும், இந்த மாம்சம் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எங்கள் அப்பா உட்கார வச்சு தான் புதைக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை, எங்கள் அப்பா முதல்ல ரட்சிக்கப்பட்டார், ஒரு கிறிஸ்துவன் முறைப்படி தான் அவர் அடக்கம் பண்ணணும், நாங்கள் பெட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணுவோன்னு. உட்கார வச்சு அடக்கம் பண்ணோன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது. உட்கார வச்சு புதைக்கும் பொழுது இந்த இடத்துல ஆணி அடிப்பாங்க, அது வேறு பண்ணுவாங்க. யாருக்கு, சத்த பிணத்துக்கு சுடுகாட்டில் இந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஆணி அடிப்பாங்க, பேயாய் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஆணி அடிச்சுட்டு எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். எந்த ஜாதி ஜனம் எங்களுக்கு வேணாம், ஏசப்பா தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவை பெட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ரட்சிக்கப்பட்டவர் இவர் தான், முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவரும் இவர் தான் சொல்லிட்டு உடனே நாங்கள் சிஎஸ்ஐயில் போய்ட்டு நாங்கள், எங்கள் அப்பா பெந்துகாஸ்ட் சர்ச்சுக்கு போவார், ஆனால் அந்த இடத்துல கல்லறைக்கு இடம் இல்லை, அவங்க இடம் வாங்கலை. உடனே சிஎஸ்ஐக்கு போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு இறந்துட்டார், கல்லறைக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்குறோம். நான் அதாவது இது யாருக்குமே நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு எனக்கு தெரியாது. வரலாற்றிலேயே பெந்துகாஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு சிஎஸ்ஐ இடம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊராக தான் இருக்கும்.
ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அதாவது சிஎஸ்ஏ சர்ச்சு வந்து எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, நாங்கள் யாருன்னு தெரியாது. வாரம் வாரம் மலை ஜபத்துக்கு போவோம். நாங்கள் அந்த மலை ஜபத்துக்கு போகிற ஊர் மக்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணவங்க, யாருன்னே தெரியாது, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவங்க இவங்க வந்து நல்லா ஜெபிக்கிறாங்க. இந்த மலையில் வந்து நிறையா மலைகள் இருக்குது எங்கள் ஊர் சைடு. அப்போ இவங்க வர்றாங்க வாரம் வாரம், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க முன்னாடி போயிட்டு நிற்கும் பொழுது, கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு புதைக்கிறதுக்கு இடம் தானே, எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஏ சர்ச்சு பெந்தகாஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு இடம் கொடுத்தது அதுதான் முதல் முறையாக இருக்கும். இந்த மாதிரி அப்பாவை நாங்கள் முதல்ல கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு என்ன செஞ்சோம், பெட்டியில் அடக்கம் பண்ணி அது ஒரு கல்லறை எதுக்காகனா ஒரு அடையாளம். எங்கள் சந்ததியில் முதல்ல ரட்சிக்கப்பட்டது அவர் தான். நாளைக்கு என் பசங்களுக்கு பசங்க எப்படி நீங்கள் கிறிஸ்தவங்களா, நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு அடையாளமாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த கேட்டோம். மற்றபடி கல்லறையில் வச்சா தான் பரலோக ராஜ்யம் கிடையாது, ஒரு அடையாளம் ஒரு சாட்சி வேணும்னு சொல்லி தான் இடம் கேட்டோம் நாங்கள். அவ்வளவுதான் தவிர மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்காக நாங்கள் கேட்கல. ஒரு எங்கள் அப்பா எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறாரு, எங்களுக்கு வழி நடத்தினார், எங்கள் சந்ததிக்கு அவர் தான் வழி நடத்தினாருன்னு சொல்லிட்டு அடையாளத்துக்காக தான் கேட்டோம். பிறகு நான் ஊழியத்தை அப்பா இறந்தாலும் சரி, சொந்த பந்தம் எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க, எங்களை ஜாதி விட்டு ஒதுக்கிட்டாங்க. பிறகு நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்துல ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியம் பண்ணேன். 2022 சபையை கட்ட ஆரம்பித்தேன். யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் விட்டு போனாங்களோ எல்லாருமே சபைக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லா சொந்த பந்தமும் சபைக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதே 2022 6வது மாதம் 6ஆம் தேதி யாரை நான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணணும். அதே ஜான் ஜபராஜ் அண்ணன் கிட்ட போயிட்டானா, இந்த மாதிரி சபை டெடிகேஷன் பண்ணுறேன்னா நீங்கள் வரணும்னா எங்கள் சபையை திறக்க, நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையில் வாழ்ந்தவங்கன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்க என்னுடைய சாட்சி சொல்லும் பொழுது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க, நான் வர்றேன். சின்ன சபையா பெரிய சபையா எதுவுமே கேட்கல, எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க, நான் வரேன்னு சொன்னார். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மறுநாள் என்ன செஞ்சார், திங்கக்கிழமை கோயம்புத்தூர்லேருந்து 2 கார் எடுத்துன்னு வந்தார். மியூசிஷியன் அவங்க கூட எல்லா டீமும் எடுத்துன்னு வந்தாங்க. சபையை ஓப்பன் பண்ணார். அப்புறமா பிறகு மண்டபத்தில் வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினோம். அருமையான அண்ணன் கூட வந்தார் எங்களுடைய சபை திறப்பு விழாவுக்கு. சிபி அண்ணன் வந்தார். அப்புறமா அவரோட மண்டபத்தில் வந்தார், சபை டெடிகேஷன் பண்ணுறப்போ வந்தார். அப்போ தான் அவர் அண்ணன் அறிமுகமானார் எனக்கு. அப்போ உடனே சபையை டெடிகேஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மண்டபத்தில் போய் மீட்டிங் நடத்தினோம். எல்லாருக்குமே ஓகே. ஆனால் ஊழியக்காரங்க எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க. ஜான் ஜபராஜ் வச்சு மீட்டிங் நடத்துகிறாரு, எவ்வளோ காணிக்கை கொடுத்துருப்பாரு, என்ன செஞ்சுருப்பானோ, எத்தனை லட்சம் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எனக்கு வர ஆரம்பித்தது. ஆனால் கடைசியில் அவர் ₹1 கூட என்கிட்ட காணிக்க வாங்கலை. நான் ஒரு காணிக்கை கொடுத்தேன், வேணாம் நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு அவர் ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. என் பொண்ணுக்கு கோல்டு ரிங் ஒன்று போட்டு போயிட்டாரு. ஒரு சபையை ஒரு என்கரேஜ் பண்ணி உற்சாகமாக நீ நடத்துன்னு சொல்லிட்டு எல்லா செலவும், அதாவது அவங்க வந்து போன சாப்பாட்டு எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ₹1 என்கிட்ட கேட்கல. சபையை திறந்து வச்சுட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் அந்த இடத்துல ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்தவங்க மதம் மாத்துறாங்க, இவங்க கிட்ட போனால் மதம் மாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பிச்சை எடுக்கிறவனை இயேசு மதம் மாற்றி என்ன பிரயோஜனம்? படிப்பறிவில்லாத என்ன, எந்த ஸ்கூலுக்கும் போகாத என்ன, எந்த ஆஇக்கு தெரியாத என்ன, பிச்சை எடுக்கிற என்ன இயேசு மதம் மாற்றி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிற, இன்னைக்கு இந்த பைபிள் ஃபுல்லாக படித்து பிரசங்கம் பண்ணுறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இயேசு மதம் மாற்றுகிற தெய்வம் கிடையாது, இயேசு வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வன். அல்லேலூயா. நிறையா பேர் சொல்கிறாங்க என்ன மதம் நான் கேட்டேன், என்ன மதம் மாற்றி அவருக்கு என்ன லாபம்? ஒரு கோடீஸ்வரனை மதம் மாற்றினா பரவாயில்ல, ஏதோ லாபம் இருக்கலாம். ஒரு பிச்சைக்காரனை மதம் மாத்துறாருன்னா ராஜாக்களோடு பிரபுக்களோடு புலிதில் இருக்கிற குப்பையில் இருக்கிறவங்களை தூக்கி உயர்த்துகிற தேவன் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இப்படி தானா, என் எதிர்காலம் இப்படி தானே, என் குடும்பம் இப்படி தானே. கிடையாது கிடையாது கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. இப்பேற்பட்டவர்களின் தேவன் கூப்பிட்டு அழைக்கும் பொழுது, தாயின் கருவிலே உருவாவுக்கு முன்பதாகவே பெயர் சொல்லி தரிசனம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, படிப்பறிவில்லாத என்ன, எந்த ஸ்கூலுக்கும் போகாத என்ன தேவன் ஊழியக்காரனா நிக்க வைக்கும் பொழுது, நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல தாளந்துகள் இருக்கு, இன்னும் ஏன் நீங்க பொறுமையா இருக்கிறீங்க? அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க, அநேகரை மனம் திரும்ப ஆரம்பிங்க. பரலோக ராஜ்யமே மிகுந்த சந்தோஷப்பட இந்த இடத்துல நீங்க ஒரு எழுப்புதலை கொண்டு வரதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் முன்குறி
குறிக்கப்பட்டவர்கள், நீங்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள். அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தாலும் அதுல சிலர் தான் அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்கள் நீங்களா இருக்கணும் என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருக்காக பயன்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிக்கலாமா? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? அல்லேலூயா. இன்னும் அநேக ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த பிறகு சில நாட்களில் சாப்பாட்டு கிடையாது. எனக்கு என்ன ஆண்டவரே செய்வேன். குடும்பமாக நாங்கள் கிராம ஊழியத்துக்கு 1 வருஷமாக சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆரம்பித்தோம். சபை ஊழியமாக சுவிசேஷ ஊழியமாக என்னான்னு தெரியாது. அப்போ ஊழியம் பண்ணும் பொழுது சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. எங்கள் பசங்க பசின்னு சொல்லி கத்துவாங்க. 3 பேரும் என்ன பசிக்குதுப்பான்னுவாங்க. நாங்கள் என்ன செய்கிறது ஆண்டவரே, எல்லா காசும் கையில் 1 ரூபா கிடையாது. ஊழியத்துக்கு வந்துட்டேன், எந்த ஊழியக்காரனும் அறிமுகம் கிடையாது. எல்லாருமே ஒதுக்கப்பட்ட செய்கிறாங்க தவிர யாருமே நம்மளை அணைச்சிக்க மாட்டுறாங்க, பயன்படுத்த மாட்டுறாங்க. இயேசு தான் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் 1 வருஷம் வரைக்கும் சுவிசேஷ கிராம ஊழியம் செஞ்சோம் குடும்பமாக. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்போ யாருதோ கல்யாணம் நடக்கும் மண்டபத்தில், அதிலெல்லாம் போயிட்டு எங்கள் பசங்க நாங்கள்லாம் போயிட்டு சாப்பிட்டு வரோம். இந்த மாதிரிலாம் ஊழியத்தில் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் நிற்க வைக்கிறாருன்னா ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பின்னாடி அநேக வழிகளும் மந்திரவாதிகளும் மனம் திரும்ப காரணம் சும்மா கிடையாது. எல்லா வழிகளும் எல்லாம் அனுபவிச்ச பிறகுதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி நிற்க வைக்கிறாரு. காரணம், இவனால் தான் அந்த வேலையை செய்ய முடியும், இவர்களால் தான் பரலோக ராஜ்யம் கட்ட முடியும். அதனால் தான் நான் தசைகள் உருவாவதற்கு முன்பதாகவே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தரிசனத்தை உருவாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஒரு திசை எல்லாம் அர்ப்பணிக்கலாமா? இந்த 12 ஆண்டுகள் ஊழியத்தை முடிச்சு 13ஆவது ஆண்டு நடத்த செய்கிறார் ஆண்டவர். அதற்கு முக்கியமான காரணம் தேவ கிருபையும் நீங்களும் தான். எல்லாம் நீங்கள் இன்னும் அதிகமான ஆட்கள் கொண்டு வரணும் சபைக்கு. இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரணும். அநேகருக்கு இது ஒரு அற்புத ஸ்தலமாய் மாறணும், ஒரு ஜப கூடாரமாய் மாறணும். ஓ ராபா ஷாதா ரியாந்தரலரபு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் தரிசனத்தை இந்த இடத்துல உண்டு பண்ணியிருக்கிறார். ஓ தீதினாந்த ரகலரபு. ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஓ எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாத்துங்கப்பா. இன்னும் நான் பயன்படாம இருக்கிறேன், என்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாத்துங்க. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இந்த பாடலை பாடிய அருமையான நண்பர் ஆரோன் பாலா அடிக்கடிக்கு என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவார். நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன், நான் டெல்லியில் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பாட்டு மூலியமா உலகமெங்கிலும் கர்த்தர் கொண்டு போயிட்டார் என்ன. ஆண்டவர் பாருங்க, யாரை எப்படி எப்போ உயர்த்துவாருன்னு தெரியாது. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது உங்களையும் அவர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அநேகர் நான் கேட்டது 2018 ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் சபை திறக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு மாசம் மாசமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆண்டவர் கொண்டு வந்து பயன்படுத்துகிறார். அநேக மீட்டிங்கள், அநேக மனம் திரும்பும்படியாக அந்த இடத்துல தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிறார். அதே போலதான் இந்த இடமும், இந்த இடம் ஒரு பெரிய ஒரு ஜெப கூடாரமாய் மாறப்போகிறது. இந்த இடம் விசாலமாக போகிறது. அநேகர் வந்து இங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க, அநேகர் வந்து இங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க. அநேகர் இந்த இடத்துக்கு போனா கர்த்தர் சுகம் தருவார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறவர்களாய் மாற போறாங்க. இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். ஓ நன்றி தகப்பனே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழைத்தவர் உண்மையுள்ளவரும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாளில் எதற்காக நீங்க வந்தீங்களோ அந்த காரியங்கள் கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென். அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் நம்மளோடு இடைபெற்றிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிற நேரம். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன காரியம் இருக்கிறதோ தேவனிடத்துல கேளுங்க. இது உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறுமையா திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. அப்போ உம்மிடத்தில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி ஜெகன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க, தனித்தனியாய் ஆசீர்வதிங்க. அப்போ ஒருத்தர் கூட வெறுமையா திரும்பி போகாதபடி ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே நீங்க எளியவனே ஆண்டவரே பொழுதியிலிருந்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை விரைவா திறந்து கர்த்தர் நன்மையால் நிரப்புவா. கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆண்டவர் அபிஷேகத்தினால வல்லமையினால நிரப்புகிற நேரம் இது. ஆவியானவர் உம்முடைய அபிஷேகத்தினால வல்லமையினால எங்களை நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஒருத்தர் கூட வெறுமையா திரும்பி போக கூடாது. ரட்சிப்பை நிச்சயத்தை பெறாதவங்க இன்னைக்கு ரட்சிப்பை நிச்சயத்தை பெறட்டு. ரட்சிக்கப்படாதவங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படட்டு. அபிஷேகம் பெறாதவங்க இன்னைக்கு அபிஷேகம் பெறட்டு. சுகத்தை எதிர்பார்த்து வந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. அப்போ உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஓ ஆவியானவரே கிரியை செய்யுங்க கிரியை செய்யுங்க கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லாருக்கும் அற்புத அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் பலத்த கிரியைகளை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. பலத்த அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப ஒருத்தர் கூட வெறுமையா திரும்பி போக கூடாது. ஒவ்வொருவரை திருப்தியாக்கி அனுப்புவீராக. ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்து அனுப்புவீராக. உடைய மகிமை விளங்க பண்ணுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அற்புத அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன காரியத்தில் அற்புதம் பெறணுமோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே வியாதியோட யாரும் இருப்பீங்கன்னா இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன வியாதியா இருக்கலாம், பிரஷர் சுகர் அல்சர் கேன்சர் எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம், நொடி பொழுதுல நீர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஆஸ்மாவா இருக்கலாம், அலர்ஜியா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா பைல்ஸ் வியாதிகளா இருக்கலாம், என்ன வியாதிகளை பாதிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களோ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. எடுத்த தீர்மானங்களை உறுதிப்படுத்துங்க ஆண்டவர். என்னென்ன தீர்மானங்களை சிறு வயதிலிருந்து நம்ம எடுக்க சொன்னாரோ எல்லா தீர்மானங்களையும் நாங்க வெற்றி பெறணும் என்று ஜெபம் பண்ற ஆண்டவரே. பொருத்தனைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஆவியானவரே உம்முடைய மகிமைப்படுத்துவீராக. பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஒவ்வொருவருக்கும் அற்புத அதிசயத்தை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்போ உங்க சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை பெறுவார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு எங்கள் மத்தியில் நீர் பேசினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூர இடத்துல இருந்து ஆண்டவரே அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே இயேசு வந்திருக்கா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி 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 தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே.
இந்த ஊழியத்துக்கு இந்த நாள் செலவுக்குரிய எல்லா தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து காணிக்க கொடுத்தீங்க, எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எஞ்சிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே.